வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேரட் பாதாம் மில்க் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேரட் பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 15 போல் பாதாம் பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுத்து எடுக்கும்போது இதோட வாசனை வந்து நல்லா இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு 3 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி வந்து இல்லாமலும் நம்ம இதே மெத்தடில் வந்து செய்யலாம். ஸோ இதையும் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுபட்டதும் இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வர ஸ்டேஜ் வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இந்த பாதாம் பருப்பை நம்ம ஊற விட போகிறோம். அரை மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால இந்த பாதாம் பருப்போட தோல் வந்து ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ எல்லா தோலையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு கேரட் வந்து எடுத்துக்கலாம். கேரட்டையும் தோல் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 போல் ஏலக்காய் வாசனைக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கேரட் பாதாம் பருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல் பாலை வந்து காய்ச்சறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ பால் வந்து பொங்கி வர ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சு இந்த கேரட் மிக்ஸை வந்து நம்ம பாலில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸை வந்து சேர்த்துடுங்க. இப்போ இந்த பாலை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா சுண்ட விட போகிறோம். அதாவது இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி பாலும் வந்து கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் நம்ம குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பால் வந்து சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா குட்டியாக சாப் பண்ண பாதாம் பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நிறையா வந்து பாதாம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஃபைனாகவும் சாப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒவ்வொரு டைம் அதாவது ஒவ்வொரு வாய் நம்ம குடிக்கும்போதும் பாதாம் பருப்பு வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அந்த பாதாம் மில்கோட டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் போல் நான் கொதிக்க வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தளவு திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச பாதாம் பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் பாதாம் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். ஏன்னா நம்ம கேரட்டு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம், நெய் போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தியான மில்க் இது. ஸோ ப்ளைன் பால் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிக்கலாம். ஸோ சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் ரிச்சாக வேணும்னா இது கூட கொஞ்சம் மில்க் மெய்ட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஒரு ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.